வணக்கம். லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிப்ரவரி மாத பலன்கள். ரிஷபராசிக்கு உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ நல்ல விஷயம்னாலும் சின்ன பாதகஸ்தானமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்களில் சின்ன ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு வந்து சின்ன பொருளாதார ரீதியில் வந்து சின்ன மாற்றங்கள், ஒரு சின்ன ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. பட் நல்லாயிருக்கும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். பட் இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன குழப்பங்கள் இருக்கும். என்னடா அது எப்படி இருக்குது, எப்படி என்ன ஆகுமோ ஏதாகுங்கிற குழப்பங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருங்க. பட் என்ன நல்ல விஷயம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி சந்திரனுடைய சாரத்தில் போகிறனால மேஜராக வந்து எல்லாமே வந்து சந்திரனுடைய சாரத்தில், ராகு சந்திரனுடைய சாரத்தில் போகுது, குரு சந்திரனுடைய சாரம், சனி சந்திரனுடைய சாரத்தில் போகிறோம். பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க, பெரிய முயற்சிகள், அதனால் நல்ல வருமானங்கள், புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுவே ரொம்ப நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து குருவின் பார்வை, ஸோ சனியுடைய சேர்ந்த ஒரு குருவின் பார்வை இருக்கும்போது ராகு வந்து என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு விஷயத்தை 1000 மடங்காக பெருசாக காட்டுங்க. ஸோ அதுதான் ராகுடைய விஷயம். ஸோ நல்ல ஒரு பெரிய முயற்சிகள், பெரிய திட்டங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அதுக்கான முயற்சிகள் இறங்க, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். மற்றபடி வந்து மேற்படிப்பு, இதுவரை வந்து நான் வந்து மேற்படிப்பு, நான் ஒரு யூஜிலேருந்து பிஜி பெரிய படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இவங்க முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள். ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கனால தொழிலில் நல்ல மென்மையான விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல வருமானங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. நல்ல குதூகலமும் சந்தோஷம், குழந்தைகளால் நல்ல பண வரவு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 3 முயற்சிகள் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரகங்கள், ஒரு 4 கிரகங்களுடைய பார்வை கிடைக்கும்போது பெரிய முயற்சிகள், ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதில் வந்து வெற்றி பெற்று ஒரு பெரிய ஒரு லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ 3ஆம் இடத்துல வந்து நிறைய கிரகங்களுடைய பார்வை இருக்கும்போது வீடு விற்கிறது, சொத்துக்கள் விற்கிறது, வாகனங்கள் விற்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதாவது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எண்ணங்கள் தான் வருமே ஒழிய விற்றுருவீங்களான்னா அதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் எண்ணங்கள் வந்து போகும். தேவைன்னா விற்றுருங்க. ஸோ நல்ல ரேட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள், அதற்கான வாய்ப்புகளும் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வீடு சம்மந்தமான விஷயங்கள். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள், சூரியன் வந்து 15ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ அப்போது வந்து கொஞ்சம் வந்து அந்த ரொம்ப குழப்பங்கள், கொஞ்சம் இந்த 4 கிரகங்கள் கூட்டணியில் இருக்கும்போது, கூட்டணி கட்சினாலே எப்படி குழப்பமோ அந்த மாதிரி கூட்டணி கிரகங்கள்னாலும் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. 15ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 10க்கு போயிடுறாங்க. ஸோ 10ல் உள்ள ஒரு கிரகம் வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கும். அது சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே வந்து 22ஆம் தேதி வந்து எல்லாமே ஒன்றா வந்துடுவாங்க. ஸோ ஒரு 3 கிரக கூட்டணிகள் அங்கேயும் வந்துடுது. ஸோ சின்ன விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிக்கான விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அந்த கேந்திர ஸ்தானாதிபதி வந்து அந்த ஒரு கேந்திரம் ஏறதும் நல்ல விஷயம்தான். வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், இதுவரை வந்து உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் அந்த கருத்து வேறு சின்ன குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வேலையில் வந்து குழந்தைகள் அமர்வார்கள். அவங்களுடைய நல்ல ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய விஷயங்கள்லாம் நல்லபடியாகவே நடக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுடைய சந்தோஷங்கள் 22ஆம் தேதிக்கு மேலே வந்து குழந்தைகளுடைய சந்தோஷங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து குழந்தைகள் பிடிவாதமாக இருப்பாங்க ஒரு 22ஆம் தேதி வரை. ஏன்னா வந்து புதன் வக்கரமாக போகிறனால கொஞ்சம் வந்து ஒரு சின்ன பிடிவாதங்கள், குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சின்ன பிடிவாதங்கள் வந்து போகும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆல் இன் த கேம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேஜராகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3ன்ற இடம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வந்து நிறைய கிரகங்களுடைய விஷயங்களில் போகும்போது நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. நிறைய முயற்சிகள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றத்துக்கான விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு வெற்றிக்கான விஷயம்தான். ஸோ அதெல்லாம் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. அதில் வந்து வெற்றியும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய முயற்சிகள் எடுங்க. ஸோ அதுக்கான விஷயங்களை இறங்குவீங்க, துணிஞ்சு இறங்குவீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேஜராக வந்து அந்த முயற்சிகள் தான் எப்போதும் இருக்கிற முயற்சியோடு ஒரு 300 மடங்கு வந்து அதிகமாக வச்சுப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் 22ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக இருந்து அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு. ஸோ கணவன் மனைவி உறவு வந்து கேது வந்து 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி உறவில் அடிக்கடி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போகும். ஸோ இதில் வந்து என்னென்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய கருத்து வேறுபாடு வரும். உல்லாசம் சார்ந்த விஷயங்களில் சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்.
அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா 8ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கிறது. உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் நிறைய வந்து பொருளாதார ரீதியில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுங்க. எல்லாம் ஒன்றும் பெரிய இல்லை, எல்லாம் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறதா. அதில் வந்து என்னென்னா அந்த 8ஆம் அதிபதினு ஒரு பெரும் பணம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும். 22ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வரவுகள் கொஞ்சம் வந்து ஸ்டக்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு ஒரு நல்லபடியாக வந்து சேரும். நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து அந்த குழப்பங்கள்லாம் வந்து அந்த 3 கிரகங்கள் எல்லாம் கூட்டணி இருக்குன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும். ஸோ அதெல்லாம் வந்து தான் இருக்கும் எப்போதுமே. மற்றபடி 12 உள்ள செவ்வாய் வந்து 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வந்துடுவார். ஸோ செவ்வாய் சூரியன் உடைய ஒரு காம்போ வருதுங்க. அது வந்து பரிவர்த்தனையாக வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னும்போது உங்கள் 4ஆம் அதிபதி வந்து 10ல் போகும்போது உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மாமியாருக்கும் நிறைய சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் வந்து அவங்கள வந்து பேசாமல் கொஞ்சம் மௌனமாக இருக்க சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் ரொம்ப ப்ரிகாஷனான விஷயம். வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணாலே ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி. காலையில் எழுந்து அமைதியாக ஒரு இடத்துல பல் தேய்ச்சி மூஞ்சி கழுவினா கூட போதும், குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் மகாலட்சுமி மனசுக்குள்ளே வந்து மகாலட்சுமி வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.